ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. ஆனந்தம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது IGMCRI, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், புதுச்சேரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ இங்கே நமக்கு வந்து MBBS சீட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நீட் யூஜி 2025 கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்ற ஒரு அனலைசிஸ் நம்ம வந்து 2023 +24 அந்த டேட்டா எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸும் அதை பற்றின எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? நம்ம ஒரு ஐடியா கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ எவ்வளோ MBBS சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம போன வீடியோ கூட போட்டிருக்கோம். ஸோ 1873 சீட்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு உங்களுக்கு அதோட ஸ்பிட்டப்லாம் போன வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது IGMCRI, ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுச்சேரி. இப்போது நம்ம வந்து புதுச்சேரி கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? அதாவது புதுச்சேரியுடைய டொமிசைல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கக்கூடிய புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கான சீட்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் ஜிப்மரில் 64 சீட்ஸ் இருக்குது, 64 சீட்ஸ் இருக்குது. அது வந்து பியூர்லி ஒன்லி ஃபார் புதுச்சேரி ரெசிடென்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ புதுச்சேரி ஜிப்மருக்கும் காரைக்கால் ஜிப்மர் ரெண்டுலேயுமே சேர்த்து நான் சொல்கிறது 64 சீட். அப்புறம் IGMCRI பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் வந்து 131 சீட். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கோட்டா, புதுச்சேரி ஸ்டேட் கோட்டாவுக்கு புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது சொல்லியிருக்கேன். ஆல் இண்டியா சீட்ஸ் வந்து 27 சீட்ஸ், அது தனி. நம்ம அது இங்கே தனியாக நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து IGMCRIங்கிறது புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது புதுச்சேரி ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வச்சுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் 131 சீட்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 195 சீட்ஸ் வரும். இது வந்து ஃபுல்லு பியூர் கவர்மெண்ட் சீட்ஸு. ஸோ செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டில் பார்த்தீங்கன்னா பிம்ஸ் வந்து 57 சீட்ஸ் போன வருஷம் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் எப்படின்றத நம்ம வெயிட் பண்ணால் பார்க்கணும். அதே மாதிரி ஸ்ரீ மணக்குள விநாயகா வந்து போன வருஷம் 92 கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்த்தீங்கன்னா 91 கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த செல்ஃப் ஃபினான்சிங் ட்ரஸ்ட் காலேஜஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லிட்டு புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் ரெசிடென்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்க வருஷத்துக்கு வருஷம் கொடுப்பாங்க. இந்த வருஷம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ போன வருஷம் கொடுத்ததுபடி 240 சீட்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 435 சீட்ஸ்ன்றது வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் ஒன்லி ஃபார் புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ சீட் மேட்ரிக்ஸ் வந்து MCCயும் சென்டாக் ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு 2025க்கு நமக்கு என்னன்றது டீட்டெயிலாக தெரியும். ஸோ நம்ம அதை வந்து நம்ம அப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய IGMCக்கான MBBS 2025க்கான நீட் கட் ஆஃப் என்னன்றதை நம்ம ஃபுல் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் தான் IGMCRI. பார்த்தீங்கன்னா கதிர்காமம்ல இருக்குது இந்த காலேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது எஸ்டாப்ளிஷ் இயர் வந்து 2010. MBBS சீட்ஸ் வந்துட்டு 180, PG கோர்சஸ் வந்து 8. இது வந்து வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ OP பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1910, இதுக்கு மேலேயும் இருக்கலாம், மாடிஃபை ஆகிருக்கலாம். ஸோ வேரியேஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. பெட்ஸ் வந்து 970+ இருக்குது. கவர்மெண்ட் ஃபீஸ் 2024 படி 1,43,700. ஸோ இது வந்து நம்ம 2025ல் வந்து சென்டாக் ரிலீஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ PG கோர்சஸ் இதெல்லாம் இருக்குது, இன்னும் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கலாம். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 2024ல் சென்டாக் ரிலீஸ் பண்ணியிருந்தது தான் நாம் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ 1,43,700 அப்படின்றது வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி ப்ளஸ் ஆல் இண்டியா கோட்டா கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் இது எல்லாமே அவங்க இங்கே போட்டிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து 24க்கு ரிலீஸ் பண்ணது, ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்குன்றதுக்காக. 25க்கு இப்போ நம்ம வந்து சென்டாக் அவங்க வெகு சீக்கிரம் வெளியிடுவாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கோம் இல்லையா முன்னாடியே. ஸோ 15% ஆல் இண்டியா கோட்டா MCC கனெக்ட் பண்ணுவாங்க. மிச்சம் 85% ஸ்டேட் கோட்டா வந்து சென்டாக், அதாவது சென்ட்ரலைஸ்ட் அட்மிஷன் கமிட்டி சென்டாக் புதுச்சேரி வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சென்டாக் புதுச்சேரி வந்து பார்த்திங்கன்னா 2024 நமக்கு ஒரு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதை வந்து இப்போ நம்ம ஃபுல்லுமே அனலைஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜோடைய சீட் மேட்ரிக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 180. கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கக்கூடிய புதுச்சேரி ஸ்டேட் கோட்டா வந்து 131 சீட்ஸ். ஆல் இண்டியா கோட்டா 15% வந்து 27. NRI கோட்டா வந்து 22. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரீஜன் வைஸாக பிரியும். ஸோ புதுச்சேரிக்கு 75%, புதுச்சேரி, காரைக்கால், யானம், மாஹே இது நாலும் சேர்ந்தது தான் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி.
ஸோ புதுச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா 75% வந்துட்டு உங்களுக்கு ரீஜனல் அலோகேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து எப்படி ஸ்பிட் பண்ணியிருக்காங்கன்றதை ஜஸ்ட் பாருங்கள். டோட்டலாக 2024 இப்படி பண்ணியிருக்காங்க. 25 கட்டாயமாக சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா சில சீட்ஸில் ரொட்டேஷன் பேசிஸில் மாற்றுவாங்க. இந்த வருஷம் ஒன்று இருந்ததுன்னா இன்னொரு வருஷம் வந்து ரொட்டேஷன் பேசிஸில் மாற்றுவாங்க. ஸோ இது போன வருஷம் இப்படி இருந்தது ஒரு ஐடியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இப்படி இருக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்களேன், புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா டோட்டல் புதுச்சேரி ரீஜனில் பார்த்தீங்கன்னா 98 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. அதில் ஜென்ரலுக்கு வந்து 39, இடபிள்யூஎஸ்க்கு 10, ஓபிசிக்கு 11, எம்பிசிக்கு 17, எஸ்சிக்கு 16, இபிசிக்கு 2, பிசிஎம்க்கு 2, எஸ்டிக்கு 1, பிடிக்கு அதாவது அந்த 2024 இல்லை. ஸோ அது வந்து ரொட்டேஷன் கீழே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு இயருக்கு வந்துட்டு பிடிக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் ரொட்டேஷன் பேசிஸில் வேறு ரீஜன் கொடுப்போம் அப்படின்றது தான் கீழெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ வெர்டிக்கல் ரிசர்வேஷன். அப்புறம் ஹரிசானல் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு 10%, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்த புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள், அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10%. ஸோ அதில் பார்த்திங்கன்னா புதுச்சேரி ரீஜனில் பார்த்திங்கன்னா 9, பிடபிள்யூடின்னு சொல்லிக்கிற ஃபிசிக்கலி சேலஞ்ச் வந்து இருக்குன்னா 5 சீட்ஸு, ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு வந்து 4, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 1, மெட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்துட்டு 1. ஸோ இது வந்து ஹரிசானல் ரிசர்வேஷனில் வரும். அதே மாதிரி காரைக்காலுக்கு பாருங்கள் 18%. ஸோ டோட்டல் 24 சீட்ஸ் காரைக்காலுக்கு ஒதுக்குறாங்க. அதில் ஜென்ரலுக்கு 10, இடபிள்யூஎஸ்க்கு 2, ஓபிசிக்கு 3, எம்பிசிக்கு 5, எஸ்சிக்கு 3, இபிசி ரொட்டேஷன் பேசிஸில் இந்த போன வருஷம் 2024 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது வெர்டிக்கல் ரிசர்வேஷன். கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 2, ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு 1, ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி யானுக்கு 3%, டோட்டல் சீட்ஸ் வந்து 4, ஜெனரல் கேட்டகரிக்கு 2, எம்பிசிக்கு 1 கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு 1 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி உங்களுக்கு வரும். அதே மாதிரி மாஹே ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா 4%, டோட்டலாக 5 சீட்ஸ் அதுக்கு வந்து போன வருஷம் ஒதுக்கியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசிக்கு 1, எஸ்சிக்கு 1 கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2024 மேட்ரிக்ஸ் சீட் மேட்ரிக்ஸ் சென்டாக் வெளியிட்டாங்களே, அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கு. 2025க்கு நம்ம வெயிட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு தெரியும். இப்போ எம்சிசி பார்த்தீங்கன்னா இது 2024 எம்சிசி வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தது தான் அப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். 27 சீட்ஸ், அதாவது 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் வந்துட்டு இது எம்சிசி தான் நடத்தும் உங்களுக்கு, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் இப்படி ஸ்ப்ளிட் ஆயிருந்தது. இந்த வருஷம் நம்ம எம்சிசி வெளியிட்டா தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு 11, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 3, ஓபிசிக்கு வந்து 7, எஸ்சிக்கு 4, எஸ்டிக்கு 2ன்னு 27 சீட்ஸு ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்த ரெஃபர் பண்ணிக்கிறோம். அதாவது 2024 இப்படி இருந்தது, இப்போ நமக்கு 25 வந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு நாங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். ஸோ எம்சிசியும் சென்டாக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கட் ஆஃப் வந்து அனலைசிஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஓப்பன் கோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல் இண்டியா கோட்டா 15% கோட்டா சீட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இருந்தது அப்படின்றத ஜஸ்ட் நம்ம ஒரு பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஆல் இண்டியா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கர்நாடகா, தெலுங்கானா யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம ஜஸ்ட் 22, 23, 24 பார்க்கலாம். 24க்கு மட்டும் நமக்கு மார்க் தெரிஞ்சனால அதை நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு பாருங்கள், 2024 ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 22,670க்கு வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து ஆல் இண்டியா ஓப்பன் கோட்டா சீட்ஸ். ஸோ மார்க் வந்து 655 இருந்திருக்கு. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 23,741 க்ளோஸ் ஆகிருக்கு, மார்க் 654 இருக்குது. ஸோ இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 26,471 ஆல் இண்டியா ரேங்க். எல்லாமே ஆல் இண்டியா ரேங்க் வச்சு தான் நம்ம சொல்கிறோம், கேட்டகரி ரேங்கே நம்ம எடுக்கிறது இல்லை. ஏன்னா ஆல் இண்டியா ரேங்க் தான் நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இடபிள்யூஎஸ்க்கு 26,471, மார்க் பார்த்தீங்கன்னா 650 ரேஞ்சில் இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 1,34,502 முடிக்கும், ஆல் இண்டியா கூட கிடச்சிருக்கு. ஸோ மார்க் பார்த்தீங்கன்னா 552 இருக்குது. எஸ்டி பார்த்தீங்கன்னா 1,13,791 முடிக்கும் கிடச்சிருக்கு, மார்க் பார்த்தீங்கன்னா 516. ஸோ இது வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட 3rd ரவுண்ட் முடிக்கும் நம்ம வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எடுத்திருக்கோம். சிலதெல்லாம் வேரியேஷன்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். சிலதெல்லாம் நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரே ரவுண்டு என்ன இருந்ததோ அது கூட சிலதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணி இருப்போம். அதனால் இது வந்து ஒரு அனலைசிஸ் பர்பஸ் தான். இதை வந்து நீங்கள் வந்து வேரியேஷன்ஸ்க்கு உட்பட்டது, கட்டாயமாக வித்தியாசம் இருக்கும், வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் அனலைசிஸ் பர்பஸ்க்காக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து புதுச்சேரி ரீஜன் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி புதுச்சேரி ரீஜன், காரைக்கால் ரீஜன்,
மாஹே ரீஜன், யானம் ரீஜன், இது 4ம் சேர்ந்தது புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி. ஸோ இப்போ நம்ம புதுச்சேரி ஸ்டேட்டுக்கு அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரிசர்வேஷனுக்கு எவ்வளோன்னு நம்ம பார்க்கலாம். அது 2023க்கு ரவுண்டு 3யோட மார்க்கும் ரேங்க்கும் போட்டு 24க்கும் மார்க்கும் ரேங்க்கும் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். முக்கால்வாசி ரேங்கை ரிலே பண்ணுறது வந்து பெட்டர். இதுவும் நான் வந்து உங்களுக்கு ஆல் இண்டியா ரேங்க் தான் போட்டிருக்கோம். கேட்டகரி ரேங்கே இங்கே நம்ம எடுக்கல, எல்லாமே ஆல் இண்டியா ரேங்க் தான். ஸோ அதுதான் ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஸோ இதுவும் வேரியேஷன்ஸ்க்கு உட்பட்டது தான், நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் யூஜின்னு சொல்லக்கூடிய புதுச்சேரி ரீஜனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2024ல் 608 மார்க்ஸு, அதோடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா 68,626. ஸோ இப்போ ரேங்க் பார்த்தீங்கன்னா 2023க்கும் 24க்கும் பாருங்கள் ஒரு 3,000 ரேஞ்சு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரேங்க் ரிலே ஆகிறது பெட்டர். அதே மாதிரி ஓபிசி புதுச்சேரி பார்த்தீங்கன்னா 585 மார்க்கில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 93,834 ஆல் இண்டியா ரேங்காக க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி எம்பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 568 மார்க்ஸ்க்கு 2024ல் க்ளோஸ் ஆகிருக்கு. அதோட ஆல் இண்டியா ரேங்க் பார்த்தீங்கன்னா 1,14,363. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 2023ல் பாருங்கள் எம்பிசிக்கு 1,13,202. ஸோ இங்கே 24 பார்த்தீங்கன்னா 1,14,363. ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு 3,000 to 5,000 ரேஞ்ச்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபாலோ ஆகிறதுனால நம்ம ரேங்க்கை வந்து நம்ம ரிலை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு மார்க் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றக்காக. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரி பாண்டிச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா 399 மார்க்ஸில் முடிஞ்சிருக்கு. அதோட ஆல் இண்டியா ரேங்க் பாருங்கள் 3,76,285. ஸோ இபிசிக்கு பார்த்தீங்கன்னா 607க்கு முடிஞ்சிருக்கு மார்க்கு. அதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 69,079 இருக்குது ஆல் இண்டியா ரேங்க்கு. அதே மாதிரி பிசிஎம் புதுச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா 1,51,171 ஆல் இண்டியா ரேங்க்கில் வந்து 24ல் முடிஞ்சிருக்கு. மார்க் பார்த்தீங்கன்னா 540. இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 334 மார்க்ஸு, ரேங்க் பார்த்தீங்கன்னா 5,20,801 இருக்குது. அப்புறம் பிடிக்கு பார்த்தீங்கன்னா இது நான் சொல்கிறேன் இல்லையா, போன வருஷம் ரொட்டேஷனில் வந்துட்டு 2023ல் வந்து அலோகேட் ஆகாது, 24ல் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரொட்டேஷன் பேசிஸ் தான் இதெல்லாம் இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் வரும். ஸோ போன வருஷம் பாருங்கள் 2024ல் 306 மார்க்குக்கு 5,94,878க்கு வந்து நமக்கு வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து அட்மிட்டட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, சென்டாக் அலாட்மெண்ட் லிஸ்ட், அட்மிட்டட் லிஸ்ட், இதெல்லாம் ரெஃபர் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டெஃபினட்டாக வேரியேஷன்ஸ் இருக்கும், நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஃபைட்டர், நம்ம சொன்னிருந்தோம் இல்லையா, ஃப்ரீடம் ஃபைட்டர், எக்ஸ் சர்வீஸ் மேன், மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து புதுச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு புதுச்சேரி ஸ்டேட் கோட்டாவில் வரும். ஸோ இப்போ அவங்களுக்கு ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு அப்படி அந்த அவங்களுடைய கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா மார்க் வந்து 2024ல் 529 மார்க்ஸு, ரேங்க் பார்த்தீங்கன்னா 1,64,480 கிடச்சிருக்கு. இது வந்து டிஃப்ரென்ஸ் டெஃபினட்டாக இருக்கும், அந்தந்த வருஷத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இஎஸ்எம் பார்த்தீங்கன்னா 557 எக்ஸ் சர்வீஸ் மேன் சொல்லுவோம் இல்லையா, அவங்க அந்த கேட்டகரிக்கு ரேங்க் பாருங்கள் 1,28,364 வந்து ஆல் இண்டியா ரேங்காக இருந்திருக்கு. மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ்பி பார்த்தீங்கன்னா 476 மார்க் 2024ல் க்ளோஸ் ஆயிருக்கு. ரேங்க் பார்த்தீங்கன்னா 2,41,588 இருக்குது. ஸோ பிடபிள்யூடி பார்த்தீங்கன்னா 333 பார்த்தீங்கன்னா அதோட ரேங்க் பாருங்கள் 5,24,756 இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் புதுச்சேரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த புதுச்சேரி மணின் மைந்தர்கள் இருக்காங்களே, அவங்க அதுக்கு 10% வந்து அவங்க வந்து ஒதுக்கியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த இதன்படி போன வருஷம் 2025ல் 175 மார்க்ஸ், ரேங்க் பார்த்தீங்கன்னா 10,92,647 ஆல் இண்டியா ரேங்க்குக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது வந்து புதுச்சேரி ரீஜனுக்கு. இப்போ நம்ம காரைக்கால் பார்க்கலாம். காரைக்கால் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா 572 மார்க்ஸுக்கு 2024ல் ரேங்க் வந்து 1,09,434க்கு க்ளோஸ் ஆகிருக்கு உங்களுக்கு காரைக்கால். அதே மாதிரி ஓபிசி காரைக்கால் பார்த்தீங்கன்னா 562 மார்க்ஸ், ரேங்க் வந்து 1,21,590க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எம்பிசி காரைக்காலுக்கு பார்த்தீங்கன்னா 458 மார்க்ஸ் 2024க்கு, ரேங்க் பார்த்தீங்கன்னா 2,16,504. ஸோ இந்த ரேங்க் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம், 23க்கும் 24க்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதே மாதிரி பிசிஎம் காரைக்காலுக்கு பார்த்தீங்கன்னா 2023 தான் அலோகேட் பண்ணியிருந்தாங்க, 24க்கு வந்துட்டு அந்த ரொட்டேஷன் பேசிஸில் வந்து இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுபடி பார்க்கும்போது
2023 நீங்கள் பாருங்கள் 397 மார்க்ஸ்க்கு ரேங்க் பார்த்துக்கலாம். 2,35,390 முடிக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இபிசி காரைக்காலுக்கு பார்த்தீங்கன்னா 2024 வந்து அவங்க சீட் அலக்கட் பண்ணியிருக்காங்க. 513 மார்க்ஸுக்கு 1,86,347 இருந்திருக்கு. ஸோ எஸ்சி காரைக்காலுக்கு பார்த்தீங்கன்னா 372 மார்க்ஸுக்கு 2024 கிடச்சிருக்கு. அவன் ரேங்க் பாருங்கள் 4,31,924 இருந்திருக்கு. இடபிள்யூஎஸ் காரைக்காலுக்கு பார்த்தீங்கன்னா 303 மார்க்ஸ் முடிக்கும் கிடச்சிருக்கு. 6,05,074 ஆல் இண்டியா ரேங்க் இருந்திருக்கு. ஃப்ரீடம் ஃபைட்டர் காரைக்காலுக்கு பார்த்தீங்கன்னா 240 மார்க்ஸுக்கு ஆல் இண்டியா ரேங்க் பார்த்தீங்கன்னா 8,06,316 2024 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தான் 10% கவர்மெண்ட் ஸ்கூல் காரைக்கால் ரீஜனுக்கு 214 மார்க்ஸ்க்கு 2024 கிடைச்சிருக்கு. ரேங்க் பாருங்கள் 9,07,526 கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து காரைக்கால் ரீஜனல் அலோகேஷன். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதுக்கு தான் அவங்களுக்கு வந்து சென்டாக்கில் ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, காரைக்கால் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரீஜனல் அலோகேஷன் இருக்குனால நீங்கள் அதுக்கான ஏற்பாடுகளை அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் தான் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மாஹேயில் பாருங்கள். ஜென்ரல் கேட்டகரிக்கு மாஹே வந்து 2024 622 மார்க்ஸில் முடிஞ்சிருக்கு. ரேங்க் பார்த்தீங்கன்னா 52,703 ஆல் இண்டியா ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஓபிசி மாஹேக்கு பார்த்தீங்கன்னா 554 மார்க்ஸ் அவருடைய ஆல் இண்டியா ரேங்க் பாருங்கள் 1,31,953. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா 10% அலோகேஷன் இருக்கு இல்லையா, நமக்கு மாஹேக்கும் உண்டு இல்லையா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 320 மார்க்ஸுக்கு 5,57,831 ஆல் இண்டியா ரேங்க்கு கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களுக்கு பார்த்துக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா யானம். ஸோ யானம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 2024 570 மார்க்ஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ரேங்க் பார்த்தீங்கன்னா 1,12,058 இருக்குது. எம்பிசி யானம் பார்த்தீங்கன்னா 340 மார்க்ஸுக்கு கிடச்சிருக்கு. 5,64,097. எஸ்சி யானம்க்கு பார்த்தீங்கன்னா 485 மார்க்ஸு 2,26,591 இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்துட்டு அலோகேஷன் இருக்குது. பட் ஆனால் அதுக்கான இது என்னால் எடுக்க முடியல. அதில் நம்ம பார்த்ததில் இது வந்து இது கிடைக்கல நமக்கு அந்த டேட்டா. ஸோ இது வந்து யானம்க்கு. ஸோ இப்போ இந்த 4 ரீஜனுக்கும் நமக்கு எப்படி வந்து போன வருஷம் கிடைச்சிருக்கு அது கூட இது எல்லாமே நம்ம இப்போ பார்த்துக்கிட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் என்ஆர்ஐ கோட்டா அப்படின்றது இருக்கு இல்லையா, நம்ம பார்த்தோம்ல, அதுக்கான தனி சீட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 2024 145 மார்க்குக்கு 12,65,183 ஆல் இண்டியா ரேங்க்குக்கு கிடச்சிருக்கு. இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டான இந்திரா காந்திக்கு போடுறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ரே ரவுண்டில் தான் இது வந்து போன வருஷம் நடந்தது. ஸோ இது வந்து அவங்க எப்படி டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க அனௌன்ஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். இது மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே அவங்க சென்டாக் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். பட் போன வருஷம் பார்த்திங்கன்னா 502 மார்க்ஸுக்கு 2,01,466 கிடச்சிருக்கு. இது வந்து நமக்கு வந்து சென்டாக் அனௌன்ஸ் பண்ணால் தான் இந்த கோட்டாவுக்கான டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிய வரும். இது வந்து கடைசியாக வந்து அவங்க வந்து என்ஆர்ஐ கோட்டாவில் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்துட்டு ஃபில் ஆகாமல் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அதை அனௌன்ஸ்மெண்ட்டாக மாற்றி அதாவது என்ஆர்ஐ கோட்டாங்கிறத மேனேஜ்மெண்ட் கூட கன்வெர்ட் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. இது வந்து எப்போனா நமக்கு வந்து ஒரு சில டைம் தேர்ட் ரவுண்டில் நடக்கும், சம்டைம்ஸ் ஸ்ட்ரே ரவுண்டில் தான் நடக்கும். இது வந்து நமக்கு வந்து சென்டாக் அறிவிக்கும் போது தான் நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு ஆனது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கட் ஆஃப் அனலைசிஸ் பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ 2025 என்ன இருக்கலான்றது நமக்கு வேணும் இல்லையா. அதுக்கு பார்க்குறதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து என்டிஏ அறிவிச்ச அந்த ரேங்க் வெர்சஸ் மார்க்ஸ் அவங்க ஒரு ஐடியா கொடுத்துருந்தாங்க இல்லையா. அது அப்புறம் ஒவ்வொரு மார்க் ரேஞ்சிலையும் கேண்டிடேட்ஸோட இது கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நாம் வந்து இந்தந்த ரேஞ்சில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம அதை பேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஒரு கட் ஆஃப் இப்படி இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கட் ஆஃப் வந்து இந்த அனலைசிஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு அதாவது இப்போ ஆல் இண்டியா கட் ஆஃபில் நமக்கு ஒரு 100 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து இங்கே வந்து எக்ஸாக்டாக இவ்வளோ மார்க்கில் கிடைச்சிரும் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ப்ரெடிக்ஷன் மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. இவ்வளோ ரேஞ்சில் வரலாம் அப்படின்றத வேணால் நம்ம 2 வருஷமும் பார்த்து அனலைஸ் பண்ணதை நம்ம வேணால் ஒரு ஐடியாவுக்கு வேணால் வரலாம். அது வந்து ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு தான். ஸோ 650 ப்ளஸ் மார்க் எடுத்திருந்தோம்னா மேபி நம்ம கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் நான் சொல்கிறது எப்பயுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் தான். மேலே அதிகமாகவும் ஆகலாம் கம்மியாகவும் ஆகலாம்.
நம்ம வந்து எப்பயுமே கம்மியாச்சுன்னா நமக்கு பெட்டர். ஸோ இதை விட அதிகமானால் தான் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு. ஆனால் இதை விட நமக்கு வந்து குறைஞ்சதுன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ் தான். பட் நம்ம இங்கே வந்து ஒரு சேஃப் ரேஞ்சாக பார்க்குறது அப்படின்றது வந்து இங்கே 550க்கு மேலே இருந்தால் கொஞ்சம் சேஃபாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம் இங்கே. அதே மாதிரி ஓபிசிக்கும் அப்படி தான் ஒரு 445 ப்ளஸ் ஆர் மைனஸ். அதே மாதிரி இடபிள்யூஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 450க்கு மேலே ப்ளஸ் ஆர் மைனஸ். எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 465 470. அது வந்து ஒரு சேஃப் ரீஜனாக நம்ம எடுத்துக்கிறதுக்கு இங்கே நினைக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் இது எல்லாமே நம்ம வந்து ஜஸ்ட் இது இப்போ இருந்தால் ஒரு சேஃப் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமே ஒழிய இது வந்து கன்ஃபார்மாக நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. டெஃபினட்டாக வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ போன வருஷமும் இந்த வருஷம் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்றத வச்சு தான் 23, 22, 24 எல்லாமே அனலைஸ் பண்ணும்போது சரி ஓகே நமக்கு இந்த வருஷம் ஒரு 100 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு தான். டெஃபினட்டாக இதில் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பாண்டிச்சேரி ரீஜனுக்கு பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு 505 மார்க்ஸ் மேலே இருந்தால் கொஞ்சம் சேஃப் ரீஜனில் நம்ம வரத்துக்கு ஒரு அந்த ரேஞ்சுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பியும் சொல்கிறேன், இது எல்லாமே வேரியேஷன்ஸ்க்கும் டிஃப்ரென்சஸ் டெஃபினட்டாக இருக்கும். இது வந்து ஒரு ரஃபாக இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தால் நமக்கு ஒரு சேஃப்டி ரீஜனுக்குள்ளே வரலாம் அப்படின்றது தான். அதே மாதிரி ஓபிசிக்கு 480 ப்ளஸ் இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். எம்பிசிக்கும் 460க்கு மேலே சேஃபாக இருக்கலாம். எஸ்சிக்கும் பார்த்திங்கன்னா 350க்கு மேலே இருந்தால் ஒரு சேஃப் ரீஜனில் நம்ம ரேஞ்சில் இருக்கலாம். இபிசிக்கும் 500 ப்ளஸில் இருந்தால் கொஞ்சம் சேஃபு. பிசிஎம் 460 ப்ளஸில் இருந்தால் சேஃப். ஏன்னா போன வருஷம் கிடைச்சதை வச்சு 2023 வச்சு ஒரு ஆவரேஜாக நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்கோரில் இருந்தால் கொஞ்சம் ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இங்கே எடுத்துக்க முடியுமே ஒழிய டெஃபினட்டாக வந்து நமக்கு புதுச்சேரி மெரிட் லிஸ்ட் வந்தால் தான் நமக்கு என்னன்னே தெரியும் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம சும்மா இது நம்ம ஒரு அனலைசிஸ்க்கு தான் இதை பண்ணுறோம். அதே மாதிரி காரைக்காலுக்கும் பாருங்கள், ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் ஒரு 475 ப்ளஸ் இருந்துட்டால் கொஞ்சம் பெட்டர். ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 465க்கு மேலே இருந்தால் கொஞ்சம் நம்ம ஒரு ஓகே இந்த ரேஞ்சில் வந்தால் கொஞ்சம் பெட்டர். எம்பிசிக்கு பார்த்திங்கன்னா காரைக்காலுக்கு 365க்கு மேலே இருந்தால் பெட்டர். எஸ்சி காரைக்காலுக்கு 300 ப்ளஸ் இருந்தால் பெட்டர். ஸோ இது எல்லாமே ப்ரெடிக்ஷன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம், ஜஸ்ட் இருக்கலாம் அப்படின்றது தான். ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இதை நாம் வந்து போட்டது. ஸோ யாரும் பேனிக் ஆக வேண்டாம். நமக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வரணும். மெரிட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து எதுவுமே தெரியும். ஸோ மெரிட் லிஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா எத்தனை பேர் நமக்கு வந்து புதுச்சேரி மெரிட் லிஸ்ட் வரணும். அதுதான் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அவங்க வந்து அதை வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வரும்போது புதுச்சேரி ஸ்டேட்டில் எத்தனை பேர் வந்து புதுச்சேரி ஸ்டேட்டுன்னு போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வச்சு ஸோ 500க்கு மேலே எத்தனை பேர், 400 எத்தனை மேலே நம்ம இத்தனை பேருக்கு மேலே இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் நம்ம ஒரு ஐடியா கிடைக்கும். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான். ப்ளீஸ் பேனிக்காக வேண்டாம், இதுவே நம்பவும் வேண்டாம். வேரியேஷன்ஸ் டெஃபினட்டாக எல்லாருக்குமே இருக்கும். இது உங்களுக்கு நம்ம ஒரு ஐடியாக்காக ப்ரீவியஸ் இது என்ன இருந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இது. ஸோ இது எதுவுமே வந்து கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். சென்டாக்கும் எம்சிசி எல்லாமே வந்து ஒன்றுனா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுவோம். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.